திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம், பாஜகவை பொறுத்தவரைக்கும் அதிமுக எல்லோரும் ஒன்றிணைக்கும் போது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற கருத்துக்கள் பாஜக தலைவர்களால் முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ அதில் அதை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கு பாஜக அப்படின்னு பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இன்னைக்கு பிரதமர் நாட்டு மக்களுக்கு புது ஜிஎஸ்டி ஸ்லாபில் வெறும் 5-18% மட்டுமே இன்றைக்கி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 350 பொருட்களுக்கு விலை குறையும் அளவிற்கு நாட்டு மக்களுக்கு 2 லட்சம் கோடி பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதை நம்ம நிச்சயமாக இன்றைக்கி அது நாட்டு மக்களுக்கான ஒரு நற்செய்தி. அதாவது நீங்கள் சொன்னீங்க நயினார் சார் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லைன்னு. இது முழுக்க இந்தி கூட்டணிக்கு தாங்க பொருந்தும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஊழல்வாதின்னு பேசிட்ட எல்லா ஆட்களும் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து இந்தியாவை காப்பாற்றணும்னு நிற்கிறாங்க. அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு. நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லைன்னா. ஏன்னா கெஜ்ரிவாலை பார்த்து ராகுல் காந்தி என்ன சொன்னார், அகிலேஷ் யாதவை பார்த்து ராகுல் காந்தி என்ன சொன்னார், இல்லை அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி என்ன சொன்னார், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கல்ல இந்தி கூட்டணின்னு. ஸோ அந்த ஒரு விஷயமாவும் நீங்கள் பாருங்க. அதே மாதிரி அதனால திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று இந்த கூட்டணியை சேர்த்திருக்கோன்னு எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார். ஆமாம், கொள்கைகள் எல்லாமே ஒன்றா இருக்காதுங்க. அப்புறம் எதுக்கு வேற எல்லா கட்சி எல்லாம் ஒரே கட்சியா எல்லாமே? ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கைன்னு மாறதானே மாறும். ஆனால் இலக்கு என்னன்றதை பார்க்கணும். என்ன தமிழ்நாடு மக்களுக்கு இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கு எது முக்கியம்னு பார்க்கணும். அந்த முக்கியத்தை நம்ம எப்படி பண்றோன்றதை பார்க்கணும். அதை தான் அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு அவங்க செய்யறதே இன்னைக்கு கலக்கத்தை நிச்சயமாக உண்டாகிறது தானுங்க திருப்பி நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் சொல்றது என்ன, பாஜகவை அதிமுகவை நீங்கள் உள்கட்சி விவகாரத்தில் தலையை விடுறாங்கன்னு சொல்கிறது யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்லி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன சொன்னார், இன்றைக்கி நயினார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர்களுடைய விஷயன்றாரு. போனவர்கள் வருவார்களா என்றால் நீங்கள் அவரை தான் கேட்கணுங்கிறாரு. நீங்கள் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக பின்வாங்குதான்றீங்க. எதுக்கு பாஜக பின்வாங்கணும்? பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட தான். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில். ஸோ அதிமுகவின் பிரச்சனையை அதிமுக தலைவர்கள் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் அது மீனிங். அதுக்கு எதுக்கு பாஜக பின்வாங்கணும், பாஜக முன் வாங்கணும்? இந்த மாதிரி கட்டமைப்பு தான் சொல்றேன். இந்த நரேட்டிவ் செட் பண்றது சேர்றதுக்கு முன்பாகவே டிடிவி தினகரனும் என்டிஏல இருந்தாங்க, ஓபிஎஸும் என்டிஏல இருந்தாங்க. அதிமுக இல்லாம அவர்களோட கூட்டணி அமைத்து தானே 2024 தேர்தலை சந்திச்சிங்க. அப்போ அதிமுக சம்பந்தப்பட்டவர்களாக டிடிவியும் ஓபிஎஸும் இப்ப மாறிட்டாங்களா? கருத்து சொல்றதுனால இது எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது அந்த கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம், நாளைக்கு இல்லாதவர்கள் இங்கே வரக்கூடாது. அது பாலிடிக்ஸில் கூடா நட்பு கேடில் முடியும் நம்ம கேள்விதாங்க. நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து ஒரே வாரத்தில் மேலேயும் கீழே கைத்து போடலையா? இனிமேல் என்றுமே கூட்டணி இல்லைன்னு திமுக காங்கிரஸை பார்த்து சொல்லவே இல்லையா? இன்னைக்கு அவங்க திருப்பி ஒன்றாக சேரவில்லையா? கருத்து வேறுபாடுகள் வரும், மனக்கசப்புகள் வரும். ஆனால் ஒருத்தருடைய அரசியல் எதிர்காலம் என்பது யாருடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தலைவர்கள், அந்தந்த கட்சியின் தலைவர்கள் ஒரு நேரம் வரும்போது ஒரு முடிவு எடுப்பார்கள். இன்னைக்கு என்ன அப்ஜெக்டிவ் பாஜக எடுத்துருச்சான்னு கேக்குறேன். என்னைக்குமே பாஜகவோட நிலைப்பாடு ரொம்ப கிளியருங்க. திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு யாரெல்லாம் ஒன்றிணைவார்களோ ஒன்றிணைவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தான் என்டிஏவின் தலைவர்கள், எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர். சிம்பிள் விஷயம். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம். எடப்பாடி அவர்களை மாற்றலாம் சொல்வதை பாஜக ஏற்றுக்கொள்ளாது. ஸோ எந்தெந்த தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பி வருகிறார்களோ யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் என்னுடைய பார்வை. அப்போ டெல்லிக்கு அழைத்து பேசாததற்கு காரணம் டிடிவி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவித்ததுதான் காரணமா? அதாவது ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சுங்க மேடம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் முதல்வர் கேண்டிடேட்னு டிசைட் பண்ணியாச்சு. இதை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய பார்வைக்கு விட்டு. எதுக்கு டெல்லி கூப்பிடணும்? யாரும் டெல்லி, இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெகுலேஷனுங்க. அண்ணாமலை அவர்கள் கூட்டிட்டு வர வச்சாரு. அவங்க மேல தன்னோட பேட்டியில சொன்னார் அவர். அது ஸ்பெகுலேஷன் எப்படி சொல்லுங்க? யார் சொன்னாரு, எப்ப சொன்னாங்க, யாரோ வர சொல்றாங்கன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் நிச்சயமாக வேணும். இது எல்லாமே பாஜகன்றது ஒரு ஃபேஷனாக போச்சு. எதை எடுத்தாலும் பாஜக மேலே அடிச்சு விட்டுட்டு போயிட வேண்டியதானே. ஸோ அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆட்சிக்கு வரும் அண்ணன் கேசிபி ஒருவேளை வரும்னாங்க. இல்லைங்க, ஒருவேளைலாம் இல்லைன்னு கண்டிப்பாக வருது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பிரச்சனை ஆட்சி கவிழ்ற மாதிரி இருக்கும்போது மத்திய அரசு தான் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஃபேஷனில் அதுவும் வருமா? என்னங்க? இல்லை, பாஜகவை பற்றி சொல்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே,
அதிமுக ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தப்போ அதை காப்பாற்றியது மத்திய அரசு தான். எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்ததுக்கான மத்திய அரசாங்கத்தின் சப்போர்ட் அவர் சொன்னார். அது நீங்க இன்டர்பிரிட்டேஷன் நீங்க எதை வேணா சொல்லலாம். எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க, எத்தனை ஏர்போர்ட் இங்கே ஸ்மார்ட் சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எத்தனை ஜல்ஜீவன் திட்டம் கொடுத்துருக்காங்க, எத்தனை கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனை சுய உதவி பெண்களுக்கான உதவியை கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் துணை நின்றதுன்னு தான் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. ஓ சரி, திரு பிரியன் அதான் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு சொன்னாரா? இல்ல அதை சொல்லல. அவங்க ஆட்சியை காப்பாத்தினு தான் சொன்னாரு. நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். அந்த சர்ச்சைக்கு உள்ள போற மாதிரியான ஒரு விஷயம் அவர் தெளிவா சொன்னார். அவருடைய ஆட்சியை காப்பாத்தினது பாஜக தான் சொன்னார். ஸோ அவர் திட்டங்கள் கொடுத்தது வேற விஷயம், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கல. மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அடிப்படையாக நீங்க கேட்கிற ஒரு கேள்வி நயினார் நாகேந்திரனை பத்தி கேட்குறீங்க. நீங்க அவர் சொன்னது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. முதல்ல நிரந்தர நண்பர்கள் யாரு, நிரந்தர எதிரிகள் யாருன்னு பார்க்கணும். அதாவது அதிமுக பாஜக, அது குறிப்பாக பாஜகவுக்கு நிரந்தர எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஐ, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, திமுக இவங்கெல்லாம் நிரந்தர எதிரிகளாக இப்போ இருக்காங்க. அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, நண்பர்களாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ், அப்புறம் அன்புமணி, பிரேமலதா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் எடப்பாடியை பார்த்துட்டு வந்த பிறகு வெளியில் என்ன சொல்றாரு, அவங்கள கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி, நீங்க அவங்கள தான் கேட்கணும் அப்படின்னாரு. இதே நயினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் ஓபிஎஸ்ஸை பார்த்து பேசுவேன், நான் டிடிவியை பார்த்து பேசுவேன்னாரு. இன்னைக்கு டோன் மாறி இருக்கு. ப்ராபபிலி எடப்பாடி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு, நயினார் முடிவு பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் டிடிவியை உள்ளே கொண்டு வரதோ இல்லை ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரதோ இதெல்லாம் இனிமேல் எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்ததாக தான் உண்டு. ஏன்னா பாஜக ரொம்ப தெளிவாக அவங்க எடப்பாடிட்டு சொல்லியிருப்பாங்க, இதை இவங்களெல்லாம் சேர்த்துக்காது, கூட்டணியில் சேர்த்துக்கிறதும் சரி, கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதும் சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அன்னைக்கு எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்த பிறகு கேட்டபோது கூட அந்த கேள்விக்கு இது உட்கட்சி விஷயம் சொல்லிட்டு தினகரனை பற்றி பழைய விஷயங்கள் தான் பேசினாரே தவிர அவரை சேர்த்துக்கிறத பற்றி, கூட்டணியில் சேர்த்துக்கிறத பற்றியோ, கட்சியில் சேர்த்துக்கிறத பற்றியோ, ஓபிஎஸ் பற்றியோ எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கு முதல் நாள் அவர் பேசின வடவெளியில் பேசின பேச்சுக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு தான் போனார். ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசினார். ஸோ அதனால பாஜக மேலிடம் தெளிவாக எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்கு, இவர்களை கூட்டணியில் சேர்க்கிறதோ இல்லை கட்சிக்குள்ள உங்கள் கட்சிக்குள்ள சேர்க்கிறதோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்போது முடிவு பண்ணிக்கோங்கன்னா எப்படி முடிவு பண்ணுவார்? எடப்பாடி தான் முதல்வராகும் ஒரு இதில் இருக்கார், எண்ணத்தில் இருக்கார். அவர் சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனால் தான் அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை அவர் ட்ரை பண்ணி பார்க்கணும். இருக்கிறவங்க ஏற்கனவே என்டிஏல ஓட்டு வாங்கினவங்கள நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா அது ஒரு பலவீனமான ஒரு விஷயமா தான் கருதப்படும். பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக, அதிமுகவோட தேமுதிக இன்னைக்கு கூட்டணியில் இல்லை. அதே மாதிரி பாமக பாஜகவோட இருந்து அது இன்னைக்கு கூட்டணியில் இல்லை. ஸோ இன்னும் யார் யார் வரப்போறாங்க வரமாட்டாங்கன்றதுலாம் நமக்கு தெரியாது. அதனால நண்பர்கள், இந்த நண்பர்கள் நான் சொன்ன நண்பர்கள்லாம் எப்போ வருவாங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதாவது ஆஸ்லாங்கஸ் அதிமுகவில் அமித்ஷா எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அவர் வாயால் சொன்னார்னா அதுக்கப்புறம் டிடிவி இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம், உறுதியாக நான் சொல்கிறேன். அமித்ஷா அவர்கள் அவர் வாயால் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் சிஎம், எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக சொல்லிடுறேன், இன்னைக்கு எழுதி கூட வச்சுக்கோங்க, தினகரன் இந்த கூட்டணிக்கு வரமாட்டார், அவர் நண்பராக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ் பற்றி எனக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணுவார் தெரியாது. தினகரன் ரொம்ப கிளியராக இருக்கார். அதில் எடப்பாடி சிஎம்மா வரக்கூடாது, அவர் வந்தால் அவருக்கு ஆதரவு கிடையாது. அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு கட்ரோல் பாலிடிக்ஸ், ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏற்கும் சூழல்ல பாஜக இருக்கா? இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இல்லாம வேற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல 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 பண்ண மாட்டாங்க. மண்டியை நடுவில் கவுக்க மாட்டாங்க. மண்டி போருக்கு கிளம்பியாச்சுங்க, நடுவில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அதிமுக ஒரு ஒரு 18-19% ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி. இப்போ அதை விட்டு அவங்களுக்கு வேற என்ன பார்ட்னர் இப்போ இருக்காங்க சொல்லுங்க? போன வாட்டி மாதிரி பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி தனித்தனியாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு சாலிடான ஒரு கூட்டணி அவங்க அதிமுக இருக்காங்க. அதிமுக பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னா அது இன்னொரு கேள்வி. அதை பற்றி டீட்டெயிலாக என்ன சொல்ல முடியும், ஓட்டு விவரம் உட்பட சொல்ல முடியும். தெற்கில் 10 மாவட்டங்களில் என்ன வாங்கினாங்க அதிமுக பார்லிமெண்ட்னு அதை உட்பட சொல்ல முடியும். ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த கட்டத்தில் அதிமுக விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் எடப்பாடிக்கும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் யாரை சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. ஆனால் எடப்பாடி சிஎம் என்கிற ஒரு விஷயம் வரும்போது
நிச்சயமாக தினகரன் வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டார். அவர் தன்னுடைய தனி பாதையை பார்த்து கொண்டு போவார். செங்கோட்டையன் கூட அது மாதிரி தனி பாதையை பார்த்து கொண்டு போவார். ஓபிஎஸ் கூட தனி பாதையை பார்த்து கொண்டு போவார். என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலேயே போய் சொல்றேன். அது செங்கோட்டையன் ஆகட்டும், அது தினகரன் ஆகட்டும், அல்லது ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் அதிமுகவோட இணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறதை விட்டுவிட்டு அவர்கள் இணைப்புக்கு தலையாக இருக்கிற இபிஎஸ் வந்து எப்படி அரசியல் ரீதியாக அவங்க வந்து வீழ்த்தணும்ன்றத அந்த முயற்சி எடுக்கலாமே தவிர திருப்பி நாங்க உள்ள வருவோம், அதிமுக உள்ள வருவோம், கூட்டணிக்கு உள்ள வருவோம், இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால வந்து இதை பத்தி அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது என்ற நிலைப்பாடை எடுப்பது தங்களுடைய கட்சியாக அவர் நினைக்கும் அதிமுகவிற்கு